42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ள தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 42.45 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பியம் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துறை சார்ந்த ஆணையாளர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூங்காவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் 2008ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலமாக 58 ஏக்கர் பரப்பினை கொண்ட அடையாறு உப்பங்கழிவு சீரமைப்பு தொல்காப்பியம் பூங்கா என்று உருவாக்கப்பட்டது. சரியாக 2011ஆம் ஆண்டு இந்த பூங்கா என்பது கலைஞர் அவர்களால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக செயல்பாட்டிற்கு வந்தது. கடந்த காலத்தில் முறையான பராமரிப்பின்றி இருந்த தொல்காப்பியம் பூங்காவினை பல்வேறு புதிய உட்கட்டமைப்பு வசதிகளுடன் மறு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஜூலை 2021ஆம் ஆண்டு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையினால் தொல்காப்பியம் பூங்கா மறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதன்படி சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் தொல்காப்பிய பூங்காவின் மறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி என்பதை வழங்கியது. தொல்காப்பு பூங்காவில் மறு மேம்பாட்டு பணிகளிலும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலமாக நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மையம், பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், புதிய கழிவறை, திறந்தவெளி அரங்கம், இணைப்பு பாலம், கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலம் தொல்காப்பியம் பூங்கா பகுதி 1 மற்றும் பகுதி 2 இணைந்து சாந்தோம் சாலையில் உயர்மட்ட நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையின் குறுக்கே 2 குழாய் கால்வாய்க்கு மாற்றாக 3 வழி பெட்டக கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொல்காப்பியம் பூங்கா சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வந்தது. சுற்றுச்சூழல் கல்வியினை சமுதாயத்திற்கும் குறிப்பாக மாணவர்கள் பயன்பெற்றிடும் வகையில் சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இயற்கை சூழலை நிறைந்துள்ள தொல்காப்பியம் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 3.20 கிலோமீட்டர் தூரம் நடைபயிற்சி பாதையை பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் புதிய நடைபாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தான் அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த பூங்காவினை மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பூங்காவினை முதலமைச்சர் திறந்து வைத்து தற்பொழுது அதனை பார்வையிட்டு வருகிறார். அதற்கேற்ப அங்கு பள்ளி குழந்தைகளுடன் சென்று அவர் பூங்காவை பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராம்குமார், தகவலுக்கு நன்றி ராஜேஷ். முதலமைச்சர் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து சிற்றுண்டி வகைகளை வழங்குகிறார்கள். தொல்காப்பிய பூங்காவில் பள்ளி மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுலாவை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவர்களோடு சிற்றுண்டில் பயணிக்க இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவிற்கு முன் உதாரணமாக தமிழ்நாட்டை உருவாக்கிய நாடு போற்றும் நல்லாட்சி நாயகர்
நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். தற்போது மாணவர்களோடு சிற்றுண்டில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயணிக்கிறார்கள். மாணவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பயணிக்கிறார்கள். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் 42.45 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மையம், பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியர்கள், புதிய கழிப்பறை, திறந்தவெளி அரங்கம், இணைப்பு பாலம், கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி போன்ற பணிகள் தொல்காப்பிய பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலாவை தொல்காப்பிய பூங்காவில் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாணவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். தொல்காப்பிய பூங்காவினை பொதுமக்கள் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமை இரு வேளைகளிலும் காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை, பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும், பொது விடுமுறை நாட்கள் தவிர முன்பதிவு, அதாவது இணையதளம் மற்றும் நேரடியான நுழைவுச்சீட்டு மூலம் பார்வையிடலாம். மேலும் மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரி அதிகபட்சம் 100 மாணவர்கள் ஆசிரியர்களுடன் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை பார்வையிடலாம். வியாழக்கிழமை மற்றும் பொது விடுமுறை நாட்கள் தவிர இந்த பூங்காவை பார்வையிடலாம். பூங்காவின் பராமரிப்பிற்காக வியாழக்கிழமை விடுமுறை விடப்படும். அனைத்து நாட்களும் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை பொது விடுமுறை நாட்கள் உட்பட காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறை சார்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வரும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.